வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இப்ப தமிழ் டப்பிங்கோட 10 கோட்டால அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஷேன் நிகம், மகிமா நம்பியார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 3 வித்தியாசமான காதல் கதைகளின் கதம்பம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் கேரளால இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஊர்ல நம்ம ஷேன் நிகம் தன்னோட தந்தையான பாபுராஜோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவங்களோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் லெவல் பாண்டிங் அப்படின்றது இருக்கும். இவங்களோட நெய்பர் தான் மகிமாவோட ஃபேமிலி. மகிமாக்கு சின்ன வயசுல இருந்தே ஷேன் நிகம் பிடிக்கும். ஸோ இந்த காதல் எப்படி போகுது அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா மகிமாவோட அண்ணன் தான் ஷைன் டாம் சாக்கோ. இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல முடிவு பண்ணிருப்பாங்க. பட் இவருக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்ல என்ன மாதிரியான பிரச்சனை, அது சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போதும். மூணாவதா இன்னொரு ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது நம்ம ஷேன் நிகமோட அப்பா இருக்காருல பாபுராஜ், அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருந்திருக்கும். பட் அவங்களோட கணவன் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போயிருப்பாரு. அதனால திருப்பி அவர் வந்து காதல் வயப்படுறாரு. ஸோ அந்த லவ் எப்படி போகுது அப்படின்றது தனி பிளாட்டா போகும். ஸோ இந்த 3 காதல்களும் கை குடிச்சா இல்லையா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இதுல ப்ராக்ரஸிவான நிறைய காதல் கதைகளை சொன்னது அப்படின்னே சொல்லலாம். ஷைன் டாம் சாக்கோவோட ஒரு காதல் அப்படின்றதுமே ஒரு வித்தியாசமான காதலா இருக்கும், பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம பாபுராஜோட காதல் இருக்குல்ல, அதாவது காதலுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மாதிரி நம்ம ஷேன் நிகம் அண்ட் மகிமா நம்பியார் இவங்களோட அந்த காம்பினேஷன் அப்படின்றது ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆடியக்ஸ் படத்திலே நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துலயும் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஃபன் ஃபீல்டா டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விஷுவலாவும் அந்த ஊர் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். ஆனா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்டு ஹியூமர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஹியூமர் போர்ஷன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது சீனுக்கு சீன் ஹியூமர் வைக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. அது வந்து ஸ்கிரீன்ல நல்ல எவிடென்டாவே தெரிஞ்சிச்சு. அதுல நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையை சுத்தி நடக்கக்கூடிய அந்த டிராமா அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல்சோ கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரியான கதைகள் இப்படிதான் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் அமைச்சிருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.